ஹலோ ஆல். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு எப்படி எல்இடிய டிஃபரெண்ட்டா எரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் ஓட பொட்டென்ஷியோமீட்டரோட இன்டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரி எல்இடியோட இன்டென்சிட்டி டிஃபரெண்ட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க டிங்கர்கேட் லாகின் பண்ணிட்டு, டிசைன்ஸ்ல கிரியேட்ல குடுத்துட்டு, சர்க்யூட்ஸ் கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ். ஒரு எல்இடி, ஒரு பொட்டென்ஷியோமீட்டர், அண்ட் தென் ஒரு பேட்டரி சோர்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ எல்இடியோட நெகட்டிவும் பேட்டரியோட நெகட்டிவ் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பொட்டென்ஷியோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 பின்ஸ் இருக்கும். ஸோ டெர்மினல் 1, டெர்மினல் 2, வைப்பர் அப்படின்ட்டு. ஸோ டெர்மினல் 1ல இருந்து உங்களோட பேட்டரி சோர்ஸுக்கு கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு நெகட்டிவ் சோர்ஸுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு டெர்மினல் 1 வந்து ஒரு நெகட்டிவ் சோர்ஸில் கொடுத்துக்கிறேன், நெகட்டிவ்ல கொடுத்துட்டேன். அண்ட் தென் வைப்பரை கொண்டு போய் எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கான கலர் கோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டெர்மினல் 2ல இருந்து எல்இடிக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டேன், சாரி பேட்டரியோட பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோதான் சர்க்யூட். இதுக்கு முதல்ல நீங்கள் சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டென்ஷியோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மாற்றணும். ஸோ நான் பொட்டென்ஷியோமீட்டரில் ஒரு 330 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். 330 கிலோ ஓம்ஸில் 330 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எல்இடி உங்களுக்கு டெட்டில் இருக்கிறது தெரியும். ஸோ நீங்கள் சின்னதாக வேரி பண்ண எல்இடி எரியது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ எல்இடிக்கு க்ளோ ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இஃப் இன்கேஸ் என் வேல்யூ வந்துட்டு 330 கிலோ ஓம்ஸ் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ 30 கிலோ ஓம்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எல்இடி எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக க்ளோ ஆகாது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் எனக்கு இந்த பேட்டரி வேண்டாம், எனக்கு வேறு பேட்டரி வேணும்னாலும் யூ குட் சேஞ்ச் தி பேட்டரி அண்ட் செக் தி சர்க்யூட்ஸ். ஸோ ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி எல்இடியோட நெகட்டிவ்லேருந்து பேட்டரியோட நெகட்டிவ்க்கு டேரெக்டாக கொடுத்துட்றோம். ஸோ இது நான் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி டெர்மினல் 1லேருந்து பிளாக்குக்கும் நெகட்டிவ்க்கும், ஸோ டெர்மினல் 2லேருந்து பாசிட்டிவ்க்குமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதை நான் வேரி பண்ண எல்இடி க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா எல்இடி ரொம்ப ஜாஸ்தி பவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே மெதுவாக க்ளோ ஆகி தென் அட் ஸ்டேஜில் ஆஃப் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். தேங்க்யூ.